ஆறுமுகத்தை தான் ரொம்ப அடிச்சுட்டாங்க. யாருமோ பைரவி பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? நீ இங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்க. பைரவிக்கு தான் ஒண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்ப? சரி சரி, இவனை நான் பாத்துக்கிறேன். என் பைரவியை பத்திரமா கூட்டிட்டு பிடிப்போம். இனிமே இவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்தா என்கிட்ட சொல்லு. இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. எஸ்பி கிட்ட சொல்லி இவன் காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சஞ்சய். பரவாயில்ல, கிளம்பு. ஆறுமுகம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாவா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம் பைரவி, வீட்டுக்கே போலாம் வா. இல்ல, உன்னை நிறைய அடிச்சிருக்காங்க. வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல பைரவி, உனக்கு ஒன்னும் அடிபடல. இல்ல, எனக்கு எதுவும் பெருசா அடிபடல. சரி வா, வீட்டுக்கு போலாம். வரோம் சஞ்சய். சரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நீ வெளியிலேயே வர முடியாது. ஆயுசுக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன், பாத்துக்கோ. ஏன் காலம் நோன்ற? கால்ல இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன கட்டவரில் இப்படி ரத்தம் வருது? வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பெரிய காயம் இல்ல, நம்ம வீட்டுக்கு போலாம். பைரவி, இங்க நடந்த பிரச்சனைய வீட்டுல யார்ட்டையும் சொல்லிடாத. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வேதனைப்படுவாங்க. ப்ளீஸ் பைரவி, சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வா. இசக்கு, என்ன நான் தானே பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னென்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? நீங்க தானே அவரை பெயில் எடுக்கணும். கண்டுக்காம இருந்தா எப்படின்னு? என்னம்மா நீ என்னமோ நான் அவரை போலீஸ்ல மாட்டி விட்ட மாதிரி சொல்ற? என்னன்னு இப்படி சொல்றீங்க? நீங்க தானே கோயில் நகையெல்லாம் திருடி கொண்டு வந்து அவர்கிட்ட உருக்க சொல்லி கொடுத்தீங்க. உங்களால தானே இவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சு. நீங்க நகையை கொண்டு வந்து தரலனா அவர் ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டாரு. என்ன நான் நகையை சும்மா உருக்க சொல்லி கொடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன்ல. நான் சாமி நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் மட்டும் உருக்கிருந்தானா இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் சொன்னதை அவன் செய்ய எதுக்காக நகையை வாங்கி 2 நாள் வீட்டுல வச்சிருந்தான். அதனாலதானே அந்த ஆறுமுகமும் சிவாவும் உன் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நகையை மட்டும் கொடுத்த உடனே உன் புருஷன் உருக்கிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவரு உங்களை காட்டி கொடுக்காம தானே ஜெயிலுக்கு போனாரு. அவரு நினைச்சிருந்தா உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கலாம்லனா. அவரு உங்களை காப்பாத்தி இருக்காரு. அதுக்கு நன்றி விசுவாசமா. நீங்க அவரை பெயில் எடுத்தா தானே நியாயமா இருக்கும். நீங்க அவரை கண்டுக்காம இருக்கிறது ஒன்னும் சரியில்லைன்னு. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க தானே அவரை செலவு பண்ணி பெயில் எடுக்கணும்.